முட்டாள்ன்றாரு, லூசுன்றாரு. அந்த வார்த்தைக்கு இவ்வளவு பேர் கண்டனம் புகார் தரணும் அப்படின்னு சொன்னா என் வாயில நல்லா வந்துருங்கிறது ஒரு சிஎம்க்கு சரியான வார்த்தையா, வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்றது சரியா வார்த்தையா? திரும்புற பக்கம்லாம் கதறல். நீ எது ரெண்டு இடத்துல நின்னீங்க? பயந்தாங்கொழி விஜய் நான் சொல்லவா? அப்படியும் சட்டப்படி நிக்கலாம்ல. அப்ப இதுவும் சட்டப்படி உங்களை பேசலாம்ல. தாவேக்காவின் 2ஆம் கட்ட தலைவரோடு யாரும் கைது பண்ணீங்க? அது கைது பண்ண கூடாது சார். அதுக்கெல்லாம் இப்போ எப்படி கைது பண்றாங்க? அதுக்கு அதை மொக்க வாங்குறாங்க கோர்ட்ல. ஆனா அவர் சொல்றாரு, நான் வலியோட இருந்தேன், வேதனையில இருந்தேன், அதனால தான் அதெல்லாம் பேசல. உங்களுக்கே தெரியும். வலையோட போய் மலேசியாவில் ஆடினாரு. வலையோட போய் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்மக்லர் ஒருத்தர் வீட்டுக்கு போய் அவருடைய வீட்டை திறந்து வச்சாரு வழியோட போய். இவ்வளவு விரைவாக சுதந்திர இந்திய வரலாற்றில் அன்பாப்புலரான ஒரு கட்சி கிடையவே கிடையாது. எடுத்து பாருங்க வரலாறுல. 55 நாள்ல துண்டாக்கான துணியக்கான ஓடுறாங்க. நிலைக்காது சார் இந்த ஆட்சி. முடிஞ்ச நிலைக்காது. அது எப்படி சொல்றீங்க? அது சார், இது சொல்லிட்டு ஜனநாயக நீங்க விரோத ஆட்சி சார். இது உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கா? நிலைக்க கூடாதுன்னு நீங்க விரும்பலாம். நிலைக்காது. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக சிறுபான்மை நல உரிமை பிரிவின் துணைத் தலைவர் திரு அலீம் அல் புகாரி அவர்கள். வணக்கம். முதலமைச்சர் கரூரில் பேசினதை கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அவர் சட்டமன்றத்திலேயே ஓடுறாங்க, சிங்கப்பூர் வரைக்கும் ஒருத்தர் ஓடிட்டாரு அப்படின்லாம் பேசினார். அதற்கு அதை விமர்சிக்கும் வகையில் திமுகவின் துணை பொதுச் செயலர் ஆராசா பேசும்போது கொஞ்சம் வேகமான வார்த்தைகளை சொல்கிறார். முட்டாள்ன்றாரு, லூசுன்றாரு, இதெல்லாம் பேசுகிறாரு. இப்போ அவர் எடுத்து கூட ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க? எப்படி பாக்குறேன்னா, இது ஆரம்பிச்சது யாரு? முட்டாள் முதலமைச்சர்னு ஃபர்ஸ்ட் பேசினது யாரு? அதை ஒரிஜினா சொன்னார். அப்புறம் என்ன? இன்னொன்று வந்து எங்கள் தலைவரே அப்படி பேசுறவனுக்கு வேணா அறிவு இல்லாம இருக்கலாம். ஏன்னா சொல்றதுக்கு ஒரு ப்ரூஃபோட பேசணும். ஒருவரை நீங்கள் வந்து உங்கள் தலைவரை நீங்கள் பேசும்போது நீங்கள் ஏன் சும்மா இருந்தீங்க? ஒரு முதலமைச்சரே இப்படி பேசலாமான்னு இன்னைக்கு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் சும்மா இல்லை சார், நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு இருந்தோம். எப்படின்னு சொல்றேன். பல்வேறு வழக்குகளுடைய மேற்கோள் இருக்கிறது. வெறுமனே ஒரு ஸ்பீச் வந்து அது வந்து வயலன்ஸை இன்சைட் பண்ணாத வரைக்கும் அதை ஹேட் ஸ்பீச்சாக எடுத்து வழக்கு பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு பல்வேறு கட்டங்களில் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. இன்னொன்று, புலப்பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முடியுங்கன்னு எவன் கனவு கண்டாங்கிற மாதிரி இந்த சில்வண்டுகள் எல்லாம் பேசுவதை பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று அரசியலில் ஆழ்ந்த அனுபவம் மிக்க எங்கள் தலைவர் நினைத்தது உண்மை. இதுதான் உண்மையான யதார்த்தம். தப்பா இட போட்டீங்க. ஆஹா, தப்பு கணக்கு போட்டீங்களா? இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. மக்களை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். சரி, மக்களை நாங்கள் ஓவர் எஸ்டிமேட் பண்ணோம். பீப்புள் வில் vote us ஃபார் அவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நினைச்சோம். இன்னைக்கு முதலமைச்சர் தானே சொல்றாரு, என்னன்னு தாவேக்கா தலைவரை நீங்க விமர்சிக்கலாம், எதிர்க்கலாம். ஒரு முதலமைச்சரை ஏன் அப்படி பேசுறீங்க? இப்போ இவர் சிஎம் அங்கிள்னு விமர்சிச்சாரு. அது யாரு? அங்கிள் தானே சொன்னாரு. ஓ, அது நல்ல வார்த்தை. இப்போ ஒரு பொசிஷன்ல ஒன்றும் இல்லை, இவரை சிஎம் அங்கிள் நான் போய் கோர்ட்டில் பேச முடியுமா? என்ன சொல்லுவாங்க என்ன பதிலுக்கு? ஆனரபிள் சிஎம்னு நான் சொல்லுவேனா சார்? தாவேக்கா தலைவர் விஜய் அவர் வயசுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை அங்கிள்னு கூப்பிடுறாரு. ஏன் ஏன் ப- ஏன் 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 என் வயசுக்கு, ஏன்னா விஜயும் கிழடு கட்ட தான், என் வயசுக்கு விஜய் மாமான்னு நான் கூப்பிடுவா? என் மாமாங்கிறாரு விஜய் மாமா அப்படின்னு சொல்லவா? அது எந்த கோணத்தில் நீங்கள் வந்து பார்த்தா தப்பாக தான் சார் இருக்கும். அது நாங்கள் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலை யோசித்தோம், சிந்தித்தோம். இன்னொன்று, அப்படி பார்த்தீங்கன்னா ஜென்சியுடைய புரட்சி மாதிரி இங்கே பங்களாதேஷில் வெடிச்ச மாதிரி வெடிக்கணும்னு கலவரத்தை உண்டாக்கக்கூடிய விதத்தில் பதிவு போட்டாப்புல இதே ஆதவ அர்ஜுனா ஒரு வழக்கு மட்டும் பதிவு செஞ்சு, அதுவும் நீதிமன்றத்தில் வழிகாட்டுதல் தான். அந்த மாதிரியான பதிவுகள் until or unless it incites violence, நேரடியாக அதுக்கான வயலன்ஸ் நடக்காத வரைக்கும் அதை அப்படி எடுத்துக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்தினுடைய பல்வேறு வழக்குகள் வழிகாட்டுதல் இருக்கு. அதனால கைதுகளை செய்யக்கூடாது அப்படின்னு. அதனால நம்ம கைது பண்ணலை, அது பண்ணலை. இன்னைக்கு வந்து வரம்புக்கு மீறி காணாத அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அத்தராத்தில் கூட ஒடிப்பாங்கிற மாதிரி என்னை யாரும் பேசக்கூடாது, என்னை எதுவும் செஞ்சிடக்கூடாது. இப்படி ஒரு பைத்தியத்தை வந்து தமிழ்நாட்டு வரலாறு இப்போதான் பார்க்கும். என்னை சிஎம்னு கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு மென்டல் கதறதை வந்து இப்போதான் நம்ம பார்க்க முடியுது. மென்டல்லாம் வேணாம், கட்சிக்காரங்க சொல்றோம் சார்,
கட்சிக்காரங்க சொல்றேன். கட்சிக்காரங்க வந்து சிஎம்னு சொல்ல மாட்டியா? என்ன மட்டும் இல்ல. வைகோ யாரோ ஒரு கூட்டணி கட்சி தலைவர் தான். யாரோ ஒருத்தர் பேசுனதுக்கு அவங்க கூட்டணியில இருக்கிற தலைவரையே போட்டு கேட்கறாங்க. நான் எதுக்கு அந்த வார்த்தையை சொல்றேன்னா, பைத்தியம் தான் வந்து இப்படி செய்யும். என்ன இப்படி தாங்க என்னை கூப்பிடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி எங்க சிஎம்னு கூப்பிடுங்க, சிஎம்னு கூப்பிடுங்க. நம்ம சிஎம் தான் கூட போறோம். ஆனா முதலில் முதலமைச்சரை பார்த்து அங்கிள் என்று பேசுவதும், முட்டாள் என்கின்ற வார்த்தையை பிரயோகப்படுத்துவதும், இதற்கான முழு பிரசிடென்ஸை செட் பண்ணது யாரு அப்படின்னு சொன்னா, அரசியலுக்கே லாயக்கற்ற ஒரு கட்சியாக, அறவே பண்படுத்தப்படாத, முறைப்படுத்தப்படாத, ஒழுங்குபடுத்தப்படாத ஒரு 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 மாப், ஒரு அன்ரூலி மாப், ஒரு கூட்டம். அந்த கூட்டம் தான் இதை வந்து தமிழக மக்கள் மத்தியில ஒரு ட்ரெண்டாக செட் பண்ணுச்சுன்னா, நாம நினைச்சோம் இவர் வந்த பிறகு அவங்கள சீர் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா, என்னை விமர்சிப்பவர்களை நீங்கள் கண்ணியத்தோடு தான் விமர்சிக்க வேண்டும். இப்படி ஒருத்தர் சொன்னாதான் ஒரு தலைவர். என்ன விமர்சிக்கிறவங்களை நீங்க பார்த்துக்கங்கன்னு இன்ஸ்டிகேட் பண்ணி விடுறாரு திருச்சி கூட்டத்துல. சரி, இவராவது ஒழுக்கமா இருப்பாரான்னு பார்த்தா, நல்லா வருது வேணாம் அப்படிங்கிறாரு. நான் என்ன இதுவா அப்படிங்கிறாரு. இது இது அப்படிங்கிறாரு. பீப்பு அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி ஒரு அரைவேக்காட்டுத்தனமாக, இந்த மாதிரி ஒரு தான் வகிக்கின்ற பதவிக்கான டெக்கோரத்தையே உணராத ஒரு ஒரு டிசாஸ்டரை வந்து இன்னிதான் தமிழ்நாடு சந்தித்து இருக்கிறது. இதை விமர்சிக்கும் போது அவர் எவ்வளவோ வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அது கேள்வியாகாதுன்னா எனக்கு அதான் புரியல. இல்ல அதான் இப்ப முதலமைச்சரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேசினாரு அப்படின்றதுக்காக அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து கைது பண்ணாங்க. இப்போ ஆராசா மேல புகார் கொடுக்குறாங்க. அவங்க கைதே பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க என்னென்னலாம் பேசுனாங்க தாவேக்கான்னு. தாவேக்காவின் 2ஆம் கட்ட தலைவரோட யாரும் நீங்க கைது பண்ணலையே. அது கைது பண்ணக்கூடாது சார். அதுக்கெல்லாம் இப்போ எப்படி கைது பண்றாங்க? அதுக்கு தான் மொக்க வாங்குறாங்க கோர்ட்ல. அது சரி, அனிதா நடவடிக்கை ராதாகிருஷ்ணன் எடுக்கிறாங்கல்ல. சார், நாங்க நடவடிக்கை எடுத்தோம். எஃப்ஐஆர் போட்டோமே ஆதவர்ஜுனா மேல. அந்த ஜின்ஜி போட்டார்ல, அதுக்கு எஃப்ஐஆர் போட்டோமே. சார், ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. இன்னொன்னு வந்து எஃப்ஐஆரே பதிவு செய்ய வேணாம்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா வர்சஸ் நல்லபாலு கேஸ்ல. நீங்க எஃப்ஐஆரே பண்ணாதீங்க. ஒரு 8 கைட்லைன்ஸ் கொடுக்குது. அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, புகார்தாரரே வந்து நேரடியா பாதிக்கப்பட்டவர் தான் புகார்தாரரா இருக்க முடியும். அக்ரீவ்டு அது விக்டிம் தான் வந்து கம்ப்ளைனண்டா இருக்கணும். இங்க பொதுவாக அரசியல் ரீதியான விஷயங்கள் எங்கள் தலைவர் அப்படி பேசிட்டாங்கன்னு அங்கங்க இருக்கிறவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 8 கைட்லைன்ஸ் கொடுக்குது. இதெல்லாம் உள்வாங்கி இந்த சட்ட அறிவு இருந்துருந்துச்சுன்னு சொன்னா ஒரு முன்னாள் அமைச்சரை கையை பிடிச்சி இழுத்துட்டு போக மாட்டாங்க. அப்படி இதெல்லாம் அதுக்கு தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. அவங்க எப்படி செய்யறாங்கன்னு நீங்க கேள்வி கேட்குறீங்க. அவங்க அர்ப்பனுக்கு வாழ் வந்து அர்த்தராத்தில் கூட பிடிக்கிறாங்க. அதுக்காக நாங்கள் பிடிக்க முடியுமா? நாங்கள் அர்ப்பணங்களும் கிடையாது, நாங்கள் அர்த்தராத்தில் கூட பிடிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. தமிழகத்திற்கென்று ஒரு பெரிய லெகசி உள்ள கட்சி எங்களுடைய கட்சி. அப்ப எல்லாத்தையும் சட்ட போராட்டம் செஞ்சு வெல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? உறுதியா. ஏன் நாங்க இப்படி ஒரு கேள்வியே தப்பானதுங்க. அப்ப செந்தில் பாலாஜி ஏன் தலைமறைவா இருக்காரு? அது என்ன ஓடி ஓடி போனாரு? அப்ரஹெண்டிங் தி அரெஸ்ட் வந்து சட்ட போராட்டம் கிடையாதா? தலைமறைவா இருந்துட்டு என்ன அங்கங்கே தொடர் குண்டுவெடிப்புகள் வெளியே விமர்சிக்கிறாங்க. எந்த திமுகன்னு ஓடி ஒளிய மாட்டான். அந்த சம்மன் அனுப்பிச்சா வர வேண்டியதானே. சம்மன் நீங்க எதுக்கு வேணா அனுப்புவீங்களா? இந்த சரி, பிணை எதுக்கு பெற்றோம் தெரியுமா? பிணை எப்படி பெற்றோம் தெரியுமா? பிணையில வைக்கப்பட்ட வாதங்கள் என்னன்னு தெரியுமா? சட்டமன்றத்தில் வந்து இந்த 15 பேரை நாங்க விலைக்கு வாங்கினாலும் எங்களுடைய பெரும்பான்மை நிரூபிக்க முடியாது என்ற வலுவான வாதத்தை நீதிமன்றம் ஏற்றது. சபாநாயகருக்கு வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றி இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியாது, அதுக்கு நாங்க பணம் கொடுத்தோம் அப்படிங்கறத வந்து ஏத்துக்க முடியாது அப்படிங்கறத நீதிமன்றம் ஏற்றது. ஏன்னா உங்களுக்கு பெயிலே பல வகை இருக்குங்க. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எனக்கு வழக்கு வருது. நான் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் கிடையாது. ஹேபிச்சுவல் அஃபெண்டர் இந்த சென்ஸ் எனக்கு ப்ரீவியஸ் கேசஸ் எதுவுமே கிடையாது. ஹேபிச்சுவல் அஃபெண்டர் இல்லை, ப்ரீவியஸ் கேசஸ் இல்லைன்ற போது பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு குஷன் கிடைக்கும். ஏபி ஈஸியாக கிடைச்சிடும். அந்த மாதிரியான குஷன்ஸை பயன்படுத்தி கிடைக்கப்பட்ட ஏபி அல்ல இது. சொல்லப்போனா ட்ரையல்ல யூஸ் பண்ண வேண்டிய டெக்னிக்காலிட்டிஸையும் மெரிட்ஸையும் பேசி வாங்கப்பட்ட பெயில் இது. இதுல என்ன தெரியுது அப்படின்னா, இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நீங்க ஒரு ஊடகவியலாளர், எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் எனக்கு நீங்க நான் வந்து அதிகாரத்தில் இருக்கிறேன், நான் வந்து ஒரு அமைச்சர் வச்சுக்கீங்களேன், எனக்கு உங்களை பிடிக்கல, உங்க பேட்டியை பார்த்தா எனக்கு பிடிக்கல, ஃபெலிக்ஸ் இன்பவழி வந்து என்னை வந்து கத்தியால கொண்டு வந்து என்னை மிரட்டுறதுக்கு கொண்டு வந்து கத்தியை நீட்டினாருன்னு ஒரு புகார் கொடுத்து அதில் எஃப்ஐஆர் ஆக்கி உங்களை கைது பண்றதுக்கு போலீஸ் வருது. நீங்க ஃபேஸ் பண்ணிக்குவேன்னு இருப்பீங்களா? இல்ல சட்டத்தின்படி ஒரு ஏபி பெற்று நம்மளை வந்து செக்யூர் பண்ணிக்கலாம் நீங்க நினைப்பீங்களா? இந்த ரெண்டும் சட்டத்துக்கு உட்பட்டதா இல்லையா? சட்டத்துக்கு உட்பட்டதுதான் சார். அங்கதான் பாயிண்ட். ஓடி ஒளிவது என்பது என்ன? அது எதுக்காக பேசப்படுகிறது? ஓடி ஒளிவது என்றால் செந்தில் பாலாஜி எங்க காணாம போயிட்டாருன்னு கேக்குறாங்க. செந்தில் பாலாஜி காணாம போயிட்டு நீதிமன்றத்தை நாடி தனக்கு பிணை கேட்டாரா இல்லையா? காணாம போயிட்டாருன்னா அப்ஸ்காண்டிங்கிறது மீனிங் வேற, அப்ரஹெண்டிங் அரெஸ்ட்ங்கிறது மீனிங் வேற. நான் கைதை தவிர்த்து நீதிமன்றத்தில் கேட்கல. லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கிற அளவுக்கு உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, கொடுக்குறீங்க. திரும்ப அதான் சொல்றேன், நீங்க அதிகாரம் பெற்றவர்கள் என்னென்ன அதிகார துஷ்பிரயோகங்கள் செய்ய முடியுமோ அவையெல்லாம் கெத்து என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைமுறையின் பிரதிநிதியா கேள்வி கேட்கறீங்க.
நான் சட்டத்திற்குட்பட்டு அப்ரஹெண்டிங் அரெஸ்ட்ங்கிறது வேற, அப்ஸ்காண்டிங்கிறது வேற. அப்ஸ்காண்டிங்னா என்ன தெரியுமா? இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, இந்த ஜான் பிரிட்டோன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த ஜான் பிரிட்டோ இந்த ஜான் பிரிட்டோ இல்லைன்னு விளக்கம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த கேஸ்ல நீங்க போய் போட்டீங்கன்னா அந்த ஜான் பிரிட்டோ வரதே கிடையாது. அவன் அப்ஸ்காண்டிங். இங்க வெளிநாட்டுல தான் ஆப்ரேட் பண்றான். இந்த ஜான் பிரிட்டோ எந்த ஜான் பிரிட்டோ? ஒய்ஃபுடைய மாமனார் அந்த ஜான் பிரிட்டோ இல்ல. அந்த கேஸ்ல இருக்கிற வேற ஜான் பிரிட்டோ. அதுல போகும் பாருங்க, அதுதான் அப்ஸ்காண்டிங். வழக்கு நடக்கும் பொழுது அந்த வழக்கை நீங்கள் வந்து பண்ணலன்னா உங்களுக்கு வாரண்ட் போட்டு உங்களை வலிச்சிட்டு வராங்க பாத்தீங்களா, அதுதான் அப்ஸ்காண்டிங். இது வந்து வி ஆர் அப்ரஹெண்டிங் அரெஸ்ட். ஏன்னா வி திங்க் இட் இஸ் a fit case ஃபார் anticipatory bail. போனோம் கிடைக்குதுல, நீதிமன்றம் எவ்வளவு சாட்டிஸ்பேக்ஷனா கொடுக்கும். இத்தனைக்கும் பல வழக்குகள், பல்வேறு வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு, அதுவும் ஒரு ஆளுகின்ற அரசுக்கு எதிராக புனையப்பட்ட ஒரு வழக்குல அவர் எடுத்து வைக்கப்பட்ட வாதம் ரொம்ப முக்கியமானது. நான் உங்ககிட்ட கேட்ட உதாரணத்தை நீங்க திரும்ப பதில் சொல்லவே இல்லை. நீங்க அந்த இடத்துல கைதாகி உங்களுடைய நீங்க வந்து நிரூபிச்சு வெளியே வர்றதும் ஒண்ணுதான். நீங்க வந்து கைதே ஆகாம உங்களுக்காக ஏவி பெற்றீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு மெரிட்ஸை கூட்டும். நாங்க இங்க ஓடி ஒளியில எங்களுடைய உரிமையை வந்து நிலைநாட்டுவதற்கான இன்னொரு வழியை தேர்ந்தெடுத்திருக்கோம். ஓடி ஒளியறதுங்கிறது உங்கள் மீது வழக்கு பதியப்பட்டு அதுக்கப்புறம் நீங்க காணாம போய் அதுக்கான எந்த பதிலும் சொல்லாம அந்த நீதிமன்றத்துக்கு அதுல வந்து சரணடையாம நீங்க இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் ஓடி ஒளியறது. எதிர்கொண்டிருக்கிறோம், ஏவி போட்டு கேட்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு சாத்தியமே கிடையாது. நான் விலைக்கு வாங்கி இனிமே ஆட்சி கவலை போறது கிடையாது. எனக்கு இருக்கிற நம்பர்ஸுக்கு, என் கட்சி இருக்கிற நம்பர்ஸுக்கு இது ஆட்சி கவலை போறது கிடையாது. சபாநாயகரை விலைக்கு வாங்கி சபாநாயகருக்கு மேல் நம்பிக்கையில்லா தீர்மானத்துல பண்ணி நாங்க இதை சாதிச்சிட போறோம். ஊடகங்கள் தான் வந்து ஊதி பெரிதாக்கி விட்டன. இன்னொரு வைக்கப்பட்ட மிக மிக வலுவான வாதம் என்ன அப்படின்னா, அரஸ்ட் வரைக்குமே கூட வேலிட் எவிடன்சஸ் எதையுமே கலெக்ட் பண்ணல, எதுவுமே கிடையாது. அதுல வெறுமனே வாட்ஸ்அப் காலு, போன் கால் லாக், இதெல்லாம் அநியாயங்க. கால் ஹிஸ்டரி கொடுத்து ஒருத்தர் கைது பண்றதுல மிகப்பெரிய அநீதிங்க. இதை வந்து வரலாற்று இந்த பக்கம் நின்றுட்டு தான் மக்கள் அதை நியாயமான கேள்வி கேட்டிருக்கணும். இப்போ நீங்க முதல்ல ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, அதுல இருந்தே வர்றேன். ஆராசா அவர்கள் முட்டாள்தனமாக, அரைவேக்காட்டுத்தனமாக தன்னுடைய கட்சியின் மீது வைக்கப்படக்கூடிய ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லும் பொழுது ஆவேசப்பட்டு சொன்ன ஒரு வார்த்தை வந்து சரி தப்புங்கிறது அப்பாற்பட்டது, நீதி முடிவு செய்யட்டும். அந்த வார்த்தைக்கு இவ்வளவு பேர் கண்டனம், புகார் தரணும் அப்படின்னு சொன்னா என் வாயில நல்லா வந்துருங்கிறது ஒரு சிஎம்க்கு சரியான வார்த்தையா? வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்றது சரியா வார்த்தையா? கவர்ச்சியை காட்டுறதுக்கு நான் என்ன இதுவா அப்படின்னு கேட்கறது சரியான வார்த்தையா? இதெல்லாம் யாராவது ஒரு ஊடகம் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருந்து யூடியூப் வரைக்கும் யாராவது கண்டிச்சாங்களா? அவர்களாக முன் வந்து இன்னைக்கு எவ்வளவு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இது தவறுங்கிறாங்க, இது சரியில்லைங்கிறாங்க. அவர் பேசிய இத்தனை வார்த்தைகள், அவர் சொல்ல வந்த செய்தி என்ன? கவர்ச்சியை காட்டுறதுக்கு நான் என்ன இதுவா அப்படின்னா, எந்த துறையிலிருந்து அவர் வந்திருக்கிறார்? கவர்ச்சி நடிகை என்று பல பேர் பெயர் எடுத்திருக்கிறார்கள், கவர்ச்சி நடிகர் என்று பெயர் எடுத்திருக்கிறார்கள். சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் கவர்ச்சி என்பது ஒரு இழிவான செயல் அல்ல. சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் தானே? தப்பா நான் சொல்றது? சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் கவர்ச்சி என்பது ஒரு தப்பான பொருள் அல்ல. அப்படின்னும் போது கவர்ச்சியை காட்டுறதுக்கு நான் என்ன இதுவா அப்படின்னு கேட்கறது அவர்களை இழிவுபடுத்தும் செயல் அல்லவா? அதை இந்த விஜய் யாராவது கண்டிச்சாங்களா? கவர்ச்சி காட்டினா என்னங்க தப்பு இல்லை? நீ கேட்டிருக்கணும் நியாயமான கவர்ச்சியாளு தானே, கவர்ச்சி நாயகன் தானே. வேற என்ன இவர் பெரிய சாக்ரட்டிஸும் இவர் வந்து நியூட்டன் சொல்லி ஒரு ஓட்டு போட்டாங்களா? இவர் ஒரு கவர்ச்சி நடிகர் தான் ஓட்டு போட்டாங்க. இந்த பிரச்சனையே என்னன்னா இந்த பாரபட்சம் தான். தன் கட்சியின் மீது தூக்கி வாரி எறியப்பட்ட சேற்றை துடைப்பதற்காகவும் அந்த மலத்தை துடைப்பதற்காகவும் வலுவான ஆதாரங்களையும் வாதங்களையும் ஒரு தலைவர் முன்வைக்கும் பொழுது, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முன்வைக்கும் பொழுது வந்து தவறி விழுந்து விட்ட ஒரு வார்த்தைக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும் என்றால், முதலமைச்சர் என்கின்ற தகுதிக்கு அறவே தகுதி இல்லாமல் விஜய் பேசிய 100 வார்த்தைகள் இருக்கிறது. அவருடைய அமைச்சர்கள் பேசிய 100 வார்த்தைகள் இருக்கிறது. தகுதி இல்லைன்னு நீங்க சொல்லலாம். அவர் சொல்றாருல்ல, நமக்கு விஜய் பிடிக்காது, மக்கள் வேற அவனை ஆதரிக்கிறாங்க அப்படின்ற வைத்தறிச்சல்ல பேசுறாங்கன்னு சொல்றாருல. இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஆட்சி வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்காக வைத்தறிச்சல்னு சொல்லிக்கிறது. அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, திரும்புற பக்கம் எல்லாம் கதறல். அதான் சொல்றேன். அப்படி இது உண்மை அப்படின்னா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்ப நீங்க எது 2 இடத்துல நின்றீங்க? பயந்தாங்கொழி விஜய் நான் சொல்லவா? அப்படியும் சட்டப்படி நிக்கலாம்ல. அப்ப இதுவும் சட்டப்படி உங்களை பேசலாம்ல சார்? எப்படி கேட்டா அப்படி போயிடுறீங்க. இப்ப நீங்க இப்ப ஏதோ ஃப்ளூக்ல ஜெயிச்சு வந்துட்டீங்க. அப்ப கூட உங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, நீங்க எல்லாம் ஒன்றும் ஜெயிச்சு வரல. திமுக ஆதரவில் தான் இந்த ஆட்சியை நடக்கிறது. ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை சொன்னா கதறல்னா அப்போ ஃபேக்ட் எப்படி சொல்றது? திமுக தயவில் தான் இந்த ஆட்சியை நடக்கிறது. தொலையிட்டுன்னு விட்டார் தலைவர். இப்ப ஆட்சி அமைச்சிட்டீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்படி வந்தது வைத்தறிச்சல் அப்படின்னு சொன்னா, வயிற்றுச்சல் படும் திமுக அப்படின்னு சொன்னா பயந்தாங்கொழி விஜய் நான் சொல்லவா? 2 இடத்துல ஏன் நின்ற? உனக்கே உறுதியா தெரியல, கான்பிடன்ஸ் இல்ல, பயந்தாங்கொழி விஜய்ன்னு சொல்லவா? கரெக்டா இருக்குமா? இது அரசியல் நாகரிகமா இருக்குமா? இல்ல இப்படியே கேட்டுருவா? இதே பேர் வச்சிருவோமா இனிமே? திமுகவுக்கு வைத்தறிச்சல் படக்கூடிய திமுக என்று சொன்னால் பயந்தாங்கொழி தாவேக்கான்னு சொல்லவா? இது நல்லாவா இருக்கும்? இது அரசியல், இதுக்கு தான் நம்ம அரசியல் செய்யறோமா? எனவே அரசியலினுடைய அடிப்படையை அசிங்கப்படுத்துகிறது தாவேக்கா.
இன்னைக்கு வந்து கரூர்ல நாங்க 41 இப்ப வந்து இப்ப பாரு கரெக்டா பண்ணிருக்கிறோம் எல்லாத்தையும் சொல்றீங்க. இங்க வந்து அந்த 5000 பேருக்கு என்னென்னலாம் நீங்க கொடுத்துருக்கீங்க? பிஸ்கெட் கொடுத்துருக்கீங்க, தண்ணி கொடுத்துருக்கீங்க, கரெக்டான வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரா என்னென்னலாம் செய்யணுமோ அதையெல்லாம் கரெக்டா செஞ்சிருக்கீங்க. செஞ்சும் உங்க வண்டி வரும்போது வந்து உளுந்து ஒருத்தர் கால் மேல ஒருத்தர் ஏறி எல்லாம் நடந்ததெல்லாம் பார்த்தோம். இது ஒரு பக்கம். ஆனா உயிர் சேதம் இல்லை. காட்ஸ் கிரேஸ். உயிர் சேதம் இல்லை. அப்ப இந்த விஷயத்தை கத்துக்கிறதுக்கு இங்கதான் பாயிண்ட் நான் சொல்றேன். இந்த விஷயத்தை கத்துக்கிறதுக்கு 41 பேர் நீங்க பலி கொடுக்க வேண்டியதா இருக்கு. இல்ல அரியலூர்ல போலீஸ் எச்சரிக்கை படுத்துனாங்க. ஆனா கரூர் போலீஸே கொண்டு போய் விட்டாங்க. அந்த நாடகத்தை நான் நம்பிட்டேன். இவரே வந்து அவங்க இல்லைன்னா நான் வந்திருக்க முடியாதுன்னு சொல்வதோடு மட்டும் இல்ல, அந்த நேரத்துல பத்திரிகையாளர் ஷபீர் வந்து அந்த நேரத்துல ஒரு பேட்டி கொடுத்தார். ஏன்னா அந்த ஆதாரங்கள் அவர் வந்து தாவேக்கு ஆதரவா தான் பேசிட்டு இருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு அதுல, விஜய் ரேஞ்சுக்கு யார் வந்து பேசியிருக்கணும்? ஒரு சாதாரண டிஎஸ்பி. ஏன்னா டிஎஸ்பி உங்களுக்கு சாதாரணமா? ஒரு சாதாரண டிஎஸ்பி வந்து பேசினாராம். தடுத்தாங்களா இல்லையா உங்களுக்கு உயரதிகாரிகள் வந்து போவாதீங்கன்னு? இது பட்டவர்த்தனமான பொய் இல்லையா? இது இது இன்னொன்னு கூட பாருங்க, நாக்குல நரம்பு இல்லைன்னு நீங்க திமுக மேல பழி சொல்றதா இருந்தா, நீங்கள் ஒரு தீவிர ஜோசிய பக்தர் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி கூட சொல்லலாம். இப்ப நரபலி கொடுத்தா தான் நீங்க ஆட்சிக்கு வரணும்னு உங்க ஜோசியர் சொன்னாரு, நீங்க அதனால தான் சொன்னீங்கன்னு நான் நெரேட்டிவ் ஸ்பின் பண்ணி விட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? ஆயிருக்கு என்ன வேணா பேசலாமா? அவர் சொல்றாருல, நாக்குல என்ன வேணா பேசலாமான்னு. அதை செஞ்சுட்டு இருக்கிறது அவர் தான். ஒரு நெரேட்டிவ் ஸ்பின் பண்றதுன்னா எங்களுக்குன்னு ஆப்ஷன் இல்லாம இருக்குது, இல்லை எங்களுக்கு பேச தெரியாம இருக்கா? அவரு முதல்ல ஒரு ஜோசியருக்கு தான் பதவி போட்டார். எந்த தகுதியுமே இல்லாத ஜோசியருக்கு பதவி போட்டார். காரணம் என்னன்னா, அந்த அரகஜா வச்சுட்டு வாங்கன்னு சொல்ற வரைக்கும் அவர் தான். பிளாக் அண்ட் ஒயிட்ல ட்ரெஸ் போட்டு வாங்கன்னு சொல்ற வரைக்கும் எல்லாமே அவர் தான். இந்த டைம்ல இந்த இதை வந்து இந்த மஞ்சப்பையில கொடி எடுத்துட்டு போய் ஏத்துங்கன்னு புஷியானதுக்கு ஐடியா கொடுக்குற வரைக்கும் அவர் தான் எல்லாமே. ஃபர்ஸ்ட் கொடி ஏற்றதுக்கு ஒரு மஞ்சள் ஏற்றிட்டு போய் ஏற்றினாங்க பார்த்தீங்களா, எல்லாமே அவர் தான் கொடுக்குறாரு. இவ்வளவு ஜோசிய நம்பிக்கை உள்ளவர் தான். அந்த ஜோசியர் தான் சொன்னார், நீங்க நம்ம ஒரு 40-45 பேரை பலி கொடுத்தாதான் நீங்க சிஎம் ஆக முடியும்னு சொன்னாரு. அதுதான் நம்ம செய்திகளா கேள்விப்படுறோம். அதுக்காகத்தான் அவருக்கு அவ்வளவு பெரிய பதவி அவர் தர பார்த்திருக்காரு. விஜய் கொடுத்தது நரபலி தான் அப்படின்னு நெரேட்டிவ் ஸ்பின் பண்ணலாமா? சொன்னா நம்புற மாதிரி கூட இருக்கும் கொஞ்சம் கேட்டா. அப்படி பேசிட முடியுமா? நாக்கில் நரம்பில்லாம் பேச இப்படிதான் பேசணும் நியாயமா பார்த்தா. ஏங்க ஒரு அரசின் மீது நீங்க வைக்க, நான் சிம்பிளா எல்லாரும் எங்கெங்கே சுத்துறாங்க. நான் கேட்கறது ஒரே கேள்வி, நீ வரலன்னா கூட்டம் வந்திருக்குமா? நீங்க இவர் வரலன்னா கூட்டம் வந்திருக்குமா? இல்ல வந்த கூட்டத்துக்கு பாதுகாப்பு யார் கொடுக்கணும்? சொன்ன நேரத்துக்கு நீங்க வரணும். பாதுகாப்பு நாங்க தரணும்னா சொன்ன நேரத்துக்கு நீங்க வரணும். இங்கே முடிஞ்சிச்சு. அந்த கூட்டத்துக்கு பாதுகாப்பு காவல்துறையும் அரசும் தரணும். எப்படி தருவாங்க? சொன்ன நேரத்துக்கு நீங்க வரணும். அந்த இதுக்கு யாரும் பதில் சொல்றது கிடையாது. சொன்ன நேரத்துக்கு வந்தீங்களா? சொன்ன போலீஸுக்கும் அரசுக்கும் உங்களை பாதுகாக்கிறது மட்டும் தான் வேலையா? அப்படி நான் கேட்கறேன். சொன்ன நேரத்துக்கு நீங்க வருவீங்க, அந்த இடத்துல பாதுகாப்பு 8 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த டைம்குள்ள தானே வந்தாரு. 12 மணிக்கு விஜய் வருவாருன்னு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. 12 மணிக்கு விஜய் வருவாருன்னு போலீஸ் வந்து சொல்றாங்க. அப்ப அது எப்படி எடுத்துக்கல? அனுமதி கேட்ட நேரம் அவர் வந்துருவாருன்னு சொல்றாங்க. அங்க இதுல அந்த பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல அங்க முடிச்சிட்டு அவர் வந்துருவாரு அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க யாரு? புஷியானது பொதுச் செயலாளர். எப்படி ஒரு வழக்கில் வர்றாரு? ஏற்பாட்டாளர் எந்த வகையில் வந்து சிபிஐ வழக்கில் வர்றாரு அப்படின்னா அவங்க சொன்னதுதான் ரெக்கார்ட்ல இருக்கு. விஜய் தாமதமாக வந்தது மட்டும்தான் முழுமுதற் காரணம். நான் அதுக்காக வந்து அரசு தரப்பினுடைய தவறுகளை வந்து இல்லைன்னு சொல்லல. அந்த நேரங்களில் முன்ன பின்ன வந்து கூட்டத்தை கணிக்க தவறிய தவறு எடுத்துக்கலாம், எல்லாம் சரிதான். ஆனால் முழுக்க சார் ஒண்ணும் இல்ல, அது கூட்டு பொறுப்பு தான். அது நான் இல்ல மறுக்கவே இல்லை. அதுக்கு தான் முதலமைச்சர் வந்து யாருமே வேணும்னு செய்ய மாட்டாங்கன்ற வார்த்தையை சொன்னார். அப்ப அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். அவருக்கு அந்த மெக்னானிமிட்டி இருந்துச்சு. நல்லா கேளுங்க, உங்களை கான்ஸ்பிரேட்டர்னு சொல்லல. ஒரு முதலமைச்சராக அதாவது ஒரு கட்சி தலைவரா பேசும்போது தலைவர் என்ன சொன்னார்னா, எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்களை சாவது விரும்ப மாட்டாங்க. இது ஒரு கட்சி தலைவரா. முதலமைச்சரா நின்றுகிட்டு அங்க சிம்பதி பேச முடியாது. அப்ப விசாரணையின் அடிப்படையில் அவர் தாமதமாக வந்ததுதான் காரணமாக இருக்கு. முதலமைச்சராக காரணம் சொல்றாரு. ஒரு முதலமைச்சர் அவர் தாமதமாக வந்தது காரணமாக இருக்கலாம் என்று சொல்லும் போது வழக்கு போட்டிருக்கலாமே அவர் மேல? வழக்கு போட. ஏன்னா அது விசாரணைக்கு உட்படுத்த வேண்டியது. அது விசாரணை விட்டா தெரியும் எது அவர் தாமதமாக வந்ததே காரணம் இல்ல, தெளிவா புரிஞ்சுக்கணும். வேண்டுமென்றே தாமதமாக வந்தாரா? நல்லா கூட்டம் கூட்டுட்டோம், கட்டுக்கடங்காத கூட்டம் கூட்டுட்டோம், அப்பதான் நமக்கு சூப்பரா இருக்கும் ரிசப்ஷன் அப்படிங்கிறது வேண்டுமென்றே கூட்டுவது. இந்த விஷயத்தை வந்து விசாரிச்சாதான் தெரியும். அது சிபிஐல இருக்குல்ல கேஸ். அப்ப என்ன சொல்றேன், நீங்க எஃப்ஐஆர் போடணும். அப்போ ஒரு கொஸ்டின் வந்துச்சு, அதையும் சேர்த்து சொல்ல வர்றேன். சிபிஐல தெரிஞ்சிடும் அவர் வேணும் தான் வந்தாருன்னு. பாருங்க, உறுதியா தெரியும். பாருங்க, சிபிஐல கண்டிப்பா தெரியும் வேணும் தான் வந்தாரு. வேற என்ன உங்களுக்கு? பிரெஸ்கிரைப்டு டைம் இங்க இவ்வளவு டைம்ல இருந்து இந்த வரைக்கும்னு சொல்றாங்க. அந்த டைம்ல தான் அவர் அங்கேயே கிளம்புறாரு, சென்னையில இருந்தே கிளம்புறாரு. வேற என்ன வேலை இருந்துச்சு உங்களுக்கு? கூட்டம் கூட்டினாதான் வருவார் அவரு. ஆனா அவர் சொல்றாரு, நான் வலியோட இருந்தேன், வேதனையில இருந்தேன், அதனாலதான் பேசல. உங்களுக்கே தெரியும், வலியோட போய் மலேசியால ஆடினாரு. வலியோட போய் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்மக்லர் ஒருத்தர் வீட்டுக்கு போய்
அவருடைய வீடை திறந்து வச்சாரு வழியோடு போய். அந்த இன்டர்நேஷனல் ஸ்மக்லர் அரேஞ்ச் பண்ண நிகழ்ச்சி தான் அந்த மியூசிக், அந்த ஆடியோ லான்ச். மலேசியா ஜனநாயகம். ஆமா. டெத்தோ மாலிக் யாரு பேசுவோம், இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. அதெல்லாம் அதுக்கான ரெக்கார்ட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஆனா கரூருக்கு போறதை தடை செய்யணும்னு நினைச்சாங்க. நீதிமன்றம் குட்டுன்னு தலையில குட்டு வச்சிருக்கு. அதாவது கரூர் போகிறது திரும்ப அதுதான். விஜய் என்கின்றவர் எப்படிப்பட்ட ஒரு பொய்யர் என்பது இதில் தெரியுது அப்படின்னு சொன்னா, அப்படி ஒரு வார்த்தை எங்களுடைய பெட்டிஷன்லயோ எங்களுடைய பிரேயர்லயோ கிடையாது. காட்டுன்னு பல உதாரணம் சொல்லியாச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. பிசுபிசுத்து போச்சு இந்த விஷயங்கள்லாம். அப்படி ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் அத பேசுறாரு அவரு. ஒரு முதலமைச்சர் அவர் பேசும்போது நினைச்சிட்டார் சார், தன்னை ஒரு நரேந்திர மோடி நினைச்சுக்கிட்டார் சார். திரும்ப அதான் சொல்லுவோம். பொய்யை திரும்ப சொன்னா கோயபல்ஸ் பிக் லை தியரின்னு வந்து கோயபல்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருந்தாரு ஹிட்லருக்கு. பெரும்பொய் கோட்பாடு. அது எப்படின்னா, கித்தனா படா ஜூட் போலோ, இவ்வளவு பெரிய பொய் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பொய் சொல்லுங்கன்னா, இவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறவர் அவ்வளவு பெரிய பொய் சொல்லுவாரு. அது உண்மையா தான் இருக்கும், மக்கள் நம்பணும். இது வந்து கோயபல் சொல்லி கொடுத்த பிக் லை தியரி. அந்த பெரும் பொய் கோட்பாடை இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நரேந்திர மோடி பேசினாலும் எடுபட்டது, தமிழ்நாட்டில் எடுபடல. உங்களை உள்ளே விட்டது நீங்கள் ஒரு பெரிய அவர் சொல்றது ஒரு விதத்தில் உண்மைதான். வெறும் கவர்ச்சிக்காக மட்டும் அவர் வெல்லல. அந்த கவர்ச்சி அவர் வந்து பகுத்தறிவை தாண்டி கொடுத்த வாக்குறுதிகளை நம்ப வைத்தது. ஆனால் ஓட்டு என்னமோ அவருடைய வாக்குறுதி தான் கிடைச்சது. திமுக நல்லா பண்ணுது, நான் திமுகவோட சூப்பரா பண்ணுவேன்னார். ஒரு யூட்டோப்பியன் லைஃபை காட்டினார். இவர் செய்வாரா, நம்ம விஜய் அண்ணா வந்து நல்லா பண்ணிருக்காரா, இதுல நடக்குதுன்னு சொல்றாருல. எங்க நடக்குது? அரசு அலுவலகங்கள்ல ஒரு பைசா லஞ்சம் இல்ல, அரசு அலுவலகங்கள்ல ஒரு பைசா லஞ்சம் யாரும் வாங்குறது இல்ல. வழக்கறிஞர்கள் நியமனத்துல 80 கோடி ரூபாய் வாங்கினது என்னது? நானா சொல்றேன். டிவிக்கு வழக்கறிஞர் கோர்ட்ல போட்டிருக்காங்க கேஸ். காசு கேட்டா சொல்லுங்க, இது எங்க அண்ணன் ஆட்சி சொல்லிட்டாங்க, கொடுக்காதீங்க. கோர்ட்ல சொல்லிட்டாங்க, எங்க அண்ணன் ஆட்சியில் என்கிட்டயே காசு கேட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து நிறைய சொல்லலாம். ராஜ்மோகன் மேல இருக்கிற பிரச்சனையை சொல்லலாம். புஷி ஆனந்த் மேல வந்து முத நாளே வந்து டெண்டர், 3வது நாள் ஆட்சிக்கு வந்து 3வது நாளே டெண்டர் கேன்சல் பண்ணாங்க, அது ஏன்னு கேட்கலாம். அதெல்லாம் நான் விட்டுறேன். நிரூபிக்கப்பட்ட அளவுக்கு நெருங்கி இருக்கக்கூடிய இந்த ஊழல், நான் தாவேக்காவே சார்ந்த வழக்கறிஞர் என்கிட்டயே பணம் கேட்கறாங்க, கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் வரைக்கும் பண பரிமாற்றங்கள் நடந்திருக்கு என்று அவர் சொன்னதை தான் நான் கேட்கிறேன். நிரூபிக்கப்பட்ட விஷயத்தை தான் கேட்கிறேன். 50 நாள்ல இவ்வளவு சந்தி சிரித்த ஒரு ஊழல் ஆட்சி, இவ்வளவு ஒரு ஊழல் நிரம்பிய ஒரு ஆட்சி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்திய வரலாற்றிலேயே தாவேக்கா தான். இவ்வளவு ஒரு கேடுகட்ட கேவலமான ஊழல் ஆட்சியை நம்ம பார்த்ததே கிடையாது. எங்க திரும்பினாலும் ஊழல் முடைநாட்டம். அந்த அளவுக்கு எவனை பார்த்தாலும் ஊழல். அன்னைக்கு நேற்று ஒரு லேடி என்கிட்ட சொல்றாங்க, வச்சுட்டு பேசுங்கிறாங்க அதிகாரிகள், காசை வச்சுட்டு பேசு அப்படி ஓப்பனாவே கேட்கறாங்க கட்சியில் இருக்கிறவங்க, தாவேக்கா கட்சியில் இருக்கிறவங்க அப்படின்னு. இது வந்து ஒரு பர்சனல் கான்வர்சேஷன்ல நடந்து வாங்கிட்டது. கண்ணுக்கு நேரா தெரிஞ்சது அரசு வழக்கறிஞர் நியமனத்துல, அவங்களே ஓப்பனா சொன்னது. இன்னும் எத்தனை ஊழல் விவகாரங்கள் இவருடைய விஷயங்கள்ல. அப்போ இவரு பேச இன்னொன்று சார், அந்த டைலாக்கே வரணும். அந்த டைலாக்கே வேணும். என்ன சொல்றாரு, உங்ககிட்ட ₹1 கேட்டா என்ன சொல்லணுமா? இது எங்க அண்ணா ஆட்சி. லூஸ்தனமா இல்ல திரும்ப இது என்னத்த சொல்லுவாங்க, இது என்னது இது அப்படியே சொல்லு. எங்க அண்ணா ஆச்சுன்னா என்ன ஆகும்? அடுத்து என்ன ஆகும்? அண்ணா நடவடிக்கை எடுப்பாரு. எப்படி? கம்ப்ளைண்ட் பண்ணோம். சொன்னாரா? அது ஏதாவது ஸ்பெஷல் ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காரா? என்னங்க பைத்தியகாரத்தனமா இருக்குது. எங்க அண்ணா ஆட்சி தான் விட்டுருவானா? கழுத்து மேலே வைப்பான், போ அண்ணனை கூட்டுவான், வீட்டுல பெரியவங்க தான் கூட்டுவான். இதெல்லாம் ஒரு மக்களை மடையர்களாக்கி யூட்டோப்பியன் லைஃப்ல தள்ளுறதுங்க. இது எங்க அண்ணா ஆட்சினா ஒரு அதிகாரி என்ன செய்யணும்? உங்களுக்குன்னு ஒரு புகார் பெட்டி வச்சிருக்கிறேன், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெல்ப்லைன் கொடுக்குறேன், நீங்க என்ன ஊழல் புகார்களுக்கு மட்டும் என்று ஒரு அமைச்சரை வந்து ஒரு டெடிகேட்டட் அமைச்சரை ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன், என்கிட்ட கேட்ட ஐடியா கொடுப்பேனா என்ன சொல்லணும் நீங்க? அந்த அமைச்சர் இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் வெறும் ஊழல் புகார்களை பெறுவதற்கென்றே இருப்பார். ஊழலை தீர்ப்பதற்கென்று ஒரு விஜிலன்ட் ஃபோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறேன். உங்ககிட்ட யாராவது ஊழல் பணம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இந்த இடத்துல வந்து அந்த விஜிலன் தனியா ஏற்கனவே இருக்கிற டிவிஎஸ்சி அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு விஜிலன் இந்த சிங்க பெண்ணுங்கிற ஒரு புருடா விட்டார்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு புருடா விட்டுருந்தாருன்னா லாஜிக்கலி இது கொஞ்சம் கரெக்டா இருந்திருக்கும். எதுவுமே உண்மை கிடையாதுங்க. கற்பனை உலகத்தில் இந்த தமிழ் மக்களை இந்த என்ன சொல்றதுன்னா பகுத்தறிவு மண்ணில், பெரியார் மண்ணில் இப்படி ஒரு கற்பனை உலகத்திற்கு நகர்த்திய ஒரு மனிதனை பார்க்கவே முடியாது என்கின்ற அடிப்படையில் தமிழ்நாட்டை அதனுடைய வளர்ச்சி பாதையில் இருந்தும் நகர்த்தி அதல பாதாளத்துக்கு தள்ளி இருக்கிறார் விஜய். அதனால அதை வந்து ஒரு 55 நாள் 60 நாள் நம்ம பார்த்துருக்கிறோம். தாவேக்கால அமைச்சரானவங்கலாம் வந்து 30 வருஷம் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்லண்ணா, அவங்களாம் புதுசு, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. நேற்று கூட மீட்டிங்ல வீத லீடர்ஸ் மீட்டிங்ல பேசியிருக்காரு.
அதே ஆட்சி முடியும் போது 15 லட்சம் கோடி கடன் வந்துருங்கிறாரு. ரெண்டையும் சமம் பண்ணி விட்டுருங்க. அண்ணாமலைலாம் ஒரு ஆளா? திருமாவளவன் நல்லா கூட்டத்தை கேட்டாரு. பாத்தீங்கல்ல. என்னது கூட்டம்? என்ன கூட்டம்? முக்காவாசி பேர் ஏற்கனவே பிஜேபியில் இருந்தவங்க. ம். ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்கிற ஸ்ரீகாந்த் கருணேஷ், அந்த கருநாகராஜன், கருநாகராஜன் இவங்க எல்லாரும் அமர் பிரசாத் ரெட்டி. அமர் பிரசாத் ரெட்டி பிஜேபியில இருந்து வந்தவங்க. ஒரு ப்ராக்சி அப்னாதல் மாதிரி காஷ்மீர்ல அப்னாதலை உருவாக்குன மாதிரி இங்க ஒரு எல்லாம் விடுங்க. ஓட்டு வருமா அண்ணாமலைக்கு? பிஜேபி தலைவராக இருக்கும்போதே ஒன்றும் கிழிக்க முடியல. நான் கேட்டதுக்கு என்னன்னா, இப்படி அப்படின்னா நான் கேட்குறேன், 15 லட்சம் கோடி கடனில் நிற்கும்னு ஏன் சொன்னீங்க? அப்போ இந்த அனுபவம் இல்லாத அமைச்சர்கள் இந்த மண்ணை 15 லட்சம் கோடியில் தள்ளிடுவாங்கன்றது தான் உங்க கருத்து? அண்ணன் திருமாவளவன் வந்து இப்போதான் திடீர்னு காலைல ஒரு நேரம் நமக்கு பிடிக்காதது சொல்லுவார், திரும்ப சாயங்காலம் நம்மளுக்கு பிடிச்சதை சொல்லுவார். அப்படி ஒரு பிடிச்சது ஒன்று சொன்னார். நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தேன். கேட்டிங்களா? அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தேன், ரிசைன் பண்ணேன். இங்கே வா, உனக்கு வந்து ஒரு இது இருக்குது, என்கொயரி மேலே பெண்டிங் இருக்குது, நீ ரிசைன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மத்திய அரசு பதவியை ராஜினாமா பண்ணுறதுன்னா நீங்கள் உங்களுக்கு யார் பதவியை கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட போய் பேசுறது ஒரு நியாயம் இருக்குது. கட்சியில் இருக்கிற நீ போகிறவன் போய் டிசைன் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. இவர் போய் அங்கே மோடியை பார்த்துட்டு அப்புறம் அமித்ஷாவை பார்த்துட்டு அமித்ஷா ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு அவர்கிட்ட ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு விளக்கத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெசிக்னேஷன் உலகத்தில் நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு. அப்புறம் என்னன்னா, அண்ணாமலை பற்றி என்ன பேச வைக்காதீங்க, எனக்கு டைம் வேஸ்ட்டு. ஏன்னா இஸ் அ ஃபெயிலியர். நான் இப்போ அப்போத்தே சொல்லிட்டு வரேன், தமிழ்நாட்டில் ஒரு பச்சை ஃபெயிலியர் அப்படின்னா அண்ணாமலை. ஒரு செய்தி என்னன்னா, வாய் கொஞ்சம் அதிகம். இனிமேல் பேசினாரா நல்லா இருக்கும். இப்போ என்னன்னா, அவர் வந்து எப்பவுமே ஆளும் அதிகாரத்தோடு ஒன்றி செல்வது. ஒன்று பாஜக கூட டைப்ல இருந்தார், இப்போ பாஜக மேலே டைப்ல இருந்து இப்போ டிவிக்கே கொஞ்சம் லேசா சாமரம் வீசிக்கிறார். இவ்வளவு அறிவு படைத்த அண்ணாமலைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அனுபவம் என்பது, அவர் இது முதல் முறை அமைச்சராக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு பொது வாழ்க்கை அனுபவம் என்பது கட்டாயம். நீங்க ஒண்ணுமே இல்லாத தூக்கிட்டு வந்து நேற்று வரைக்கும் வந்து ஒரு கடையில பொட்டலம் முடிச்சுட்டு கொண்டு வந்து இது திடீர்னு அமைச்சராக்குனீங்கன்னா அவனுக்கு ஏதாவது தெரியுமா? அதுக்காக அதை பெருமையா பேச முடியுமா? நாம் கேட்கின்ற கேள்வி ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. நேற்று வரை கீர்த்தனா செய்து கொண்டிருந்தது என்ன? பொது வாழ்க்கையா? அவங்க பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் குரூப்ல சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு அமைச்சராக இடம்பெற்று இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அனுபவம் இருக்கிறதா? இல்லை என்றால் அவர் அனுபவப்படும் வரை ஏற்படக்கூடிய பாதிப்பை என் மண் ஏற்க வேண்டுமா? இந்த அறிவு கூட அண்ணாமலைக்கு இல்ல. நான் கேட்கறது, அரவிந்த் கெஜ்ரிவால் 1000 தான் இருந்தாங்க. இது நான் கேட்கறது வந்து அருண்ராஜுக்கும் செங்கோட்டையனுக்கு மட்டும் பொருந்தாது. அவங்க ஊழல் செஞ்சாதான் நான் கேட்கிற இந்த விஷயம் அருண்ராஜ் செங்கோட்டையனுக்கு பொருந்தாது. மற்றபடி பெரும்பான்மையானவர்கள் விஜயோடு சேர்த்து, விஜய்க்கே தான் வகிக்கின்ற பதவி எப்பேற்பட்டது என்று தெரியாதனாலதான் இப்படி அருவருப்பா பேசுறாரு, வாயை திறந்தா சட்டவிரோதமா பேசுறாரு. இப்போ அந்த அண்ணாமலையோட கிளைமுக்கு வரேன்னா, இவர்கள் அனுபவப்பட்டு தெரிந்து கொள்வதற்கு நான் என்ன ஸ்பெசிமனா? இல்ல நான் என்ன சோதனை எலியா? என் மண்ணு நானும் என்னுடைய மக்களும் வந்து சோதனை எலியா நாங்கள்லாம் நீங்க அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு? கெஜ்ரிவால் இருந்தார், அதற்கு முன்னர் வந்து முறையான அரசு அதிகாரியாக இருந்தார். அரசு அதிகாரியாக இருக்கும் போதே அவருடைய எளிமைக்காகவும் நேர்மைத்தன்மைக்காகவும் ஓரளவு பாட்டு போட்டப்பட்டார். அது உண்மையா இல்லையான்னு கடவுள் தான் வெளிச்சம் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனால் போற்றப்பட்டார். அண்ணா ஹசாரே வந்து யாரால் உருவாக்கப்பட்டவர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் தனக்கென்று ஒரு அரசியல் பின்புலத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த ஊழலை ஒழிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தார். அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார், கெஜ்ரிவால் ஆட்சியையும் பிடித்தார். கூட இருந்தவங்க யாரு? பிரசாந்த் பூஷன். ஜட்மெண்ட் தட் லெட் டு எமர்ஜென்சி என்கின்ற புத்தகத்தை எழுதிய சாந்தி பூஷன் சீனியர் கவுன்சிலுடைய மகன் பிரசாந்த் பூஷன். மேதா பட்கர், இவங்கெல்லாம் யாரு? மேதா பட்கர்லாம் நர்மதா பச்சாவ் ஆந்தோலன் அப்படின்னு நடத்தி பாரதிய ஜனதாவுடைய அழுத்தங்களுக்கு உண்டாகி இப்போ வரை நான் பார்த்து வியக்கக்கூடிய மிகப்பெரிய சமூக செயற்பாட்டாளர் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. கெஜ்ரிவால்ட்ட வெளியே வந்துட்டாங்க. ஆனா அவர் உருவாக்கிய கூட்டம் எது? அவங்க முதலாக அமைச்சராக சென்றாலும் அவர்களுடைய சமூக பின்னணி, சமுதாய சேவைகளின் பின்னணி இருக்குல்ல, அவங்களுடைய பப்ளிக் லைஃப் உடைய பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அது நரேந்திர மோடியோட பெருசு. தன்னலம் இல்லாமல் மக்களுக்கு சமுதாய பணி ஆற்றிய அந்த பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு அவங்களது. அவங்க ஒரு முதல் அமைச்சராக இருக்கும்போது கூட இந்த கேள்வியை கேட்டால் ஓரளவு அதை பத்தி யோசிக்கலாம். அவங்க அதை கொஸ்டினே வைக்கல, அவங்க பாட்டுக்கு அதை ஆட்சியை பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் உண்டு. முதல் முறையாக ஒரு அமைச்சராவது தப்பே இல்லை, அதுதான் புரட்சி. ஆனால் அப்படி அமைச்சராவது ஆனவருக்கு அடிப்படையில் எந்த பின்புலமும் பொது வாழ்க்கையில் இல்லை. நேற்று வரைக்கும் பிளாக்ல டிக்கெட் வித்திருந்தாரு. உண்மை, யாரையும் இழிவுபடுத்துறதுக்காக சொல்ல, அவர் வித்துட்டு இருந்ததே டிக்கெட் தான். திடீர்னு அவர் அமைச்சர் ஆயிட்டார். நேற்று வரைக்கும் தேட்டர் நடத்திட்டு இருந்தாரு, திடீர்னு ஒருத்தர் எம்எல்ஏ ஆயிட்டாரு. நேற்று வரைக்கும் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாரு, திடீர்னு அவர் வந்து அமைச்சர் ஆயிட்டாரு. அது கூடாதுன்னு ஒண்ணும் இல்லையே சார். கூடாது சார். அது எல்லா கட்சிக்கும் பொருந்துமா? எல்லாருக்கும் பொருந்தும்.
உங்களுக்கு கொஞ்சமாவது அரசியல் பின்புலத்துல நீங்க பொது வாழ்க்கை பின்புலம் இருக்கணும்ல. இப்ப நீங்க திமுக கேட்க போறீங்களா? உங்களுக்கு பின்புலம் இருக்கணும்ல. எங்கேயாவது திணறாங்களா அப்படி நான் கேட்கறேன். இது எப்படி நீங்க அளவு பண்றது அப்படின்னு கேட்டா அவன் வந்து டைம் கேட்க மாட்டான் சார். அதான் உங்க மேட்டர். அவனை நோக்கி நீங்க விமர்சனம் வச்சீங்கன்னா அந்த விமர்சனத்துக்கு ஏற்புடைய பதில் சொல்லுவான். எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்க மாட்டான். புரியுதுங்களா? இப்போ எத்தனையோ பேர் புதுசா வர்றான்னா அவன் அமைச்சருக்கு புதுசா இருக்கலாம், எம்எல்ஏக்கு புதுசா இருக்கலாம், பொது வாழ்க்கைக்கு புதுசு இல்லை அவன். இவங்கெல்லாம் பொது வாழ்க்கைக்கே புதுசு. அதுக்கு முன்னாடி நம்ம ரசிகர் மன்றத்தில் இருந்தாங்க எல்லாருமே. இது இங்க பெரிய பிரச்சனை. அப்ப இவர்களுக்கு சோதனை எளியாக தமிழ்நாட்டை தாரவேத்து கொடுப்பதற்கு அண்ணாமலைக்கு வேணா இன்ட்ரெஸ்டடா இருக்கலாம். தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு தயாராக இல்லை. நேற்று ஒரு மேடையில திரு அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறாரு. விரைவில் முதலமைச்சர் ஆவாரு, ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆவாரு, திருச்சி சிவாலாம் வந்து அமைச்சர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்த மத்திய அமைச்சர் ஆயிடுவாங்கன்னு சொல்றாரு. என்ன அர்த்தத்துல சொல்றாரு புரியலையே. விரைவில் உதயநிதி கூட எம்எல்ஏ இல்லாமல் போவார். இப்படி பேசணுமா சார்? நான் கட்சியில பாசிட்டிவா தான் சார் பேசணும். இது என்ன திமுக ஏற்பட்ட தலையெழுத்து அப்படின்னு இல்ல, ஒன்றிய அமைச்சரவையில இடம்பெறும் திமுகன்னு விரைவில் 2024 எலெக்ஷன் இருக்குல்ல. 3வது அணி எங்க தலைமையில் அமையும்ல. காங்கிரஸ் பாஜக இல்லாத ஒரு அணி அமைச்சு ஜெயிக்க போறோம். ஆல்ரெடி பாதி கேட்டுட்டு இருக்குது காங்கிரஸ் யூபியில. ஏற்கனவே பயந்துகிட்டு இருக்காரு. தேஜஸ்வி முடிச்சு விட்ட மாதிரி நம்மளே முடிச்சு விட்டுற போறானுங்க அப்படின்னு. அகிலேஷா? ஆமா, அகிலேஷ் யாதவ். ஏற்கனவே கெஜ்ரிவால் வெளியே வந்துட்டாரு. மம்தா நிலைமை என்னன்னே தெரியல. அஜித் பவார் திணறிட்டு இருக்காரு. பட்நாயக் இருக்காரு. ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கிறாரு. பினராயி விஜயன் இருக்காரு. இவங்க எல்லாரும் காங்கிரஸுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறவங்க தான். 3வது அணி ஈஸியா அமைஞ்சிருமே. ஒன்றிய அமைச்சராவது எங்களுக்கு என்ன சிக்கல்? இல்ல என்ன இருக்கு? அதான் சொல்றாரா? அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சட்டத்துக்கு உட்பட்டு அதுதானே சரி. முதலமைச்சர் ஆவாருங்கிறது அதுவா நான் எடுத்துக்கல. இது நிலைக்காது சார். இந்த ஆட்சி உறுதியா நிலைக்காது. அது எப்படி சொல்றீங்க? ஜனநாயக விரோத ஆட்சி சார். இது உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கா? நிலைக்க கூடாதுன்னு நீங்க விரும்பலாம். நிலைக்காது. நீங்க தீர்மானிக்க முடியாது. அதை என்ன அடிப்படை? மக்கள் தான் தீர்மானிக்கணும். மக்கள் தீர்மானிக்கணும். மக்கள் தான் தீர்மானிச்சிட்டாங்களே இவருக்கு முழு பெரும்பான்மை தரக்கூடாது, இவர் ஆட்சி அமைக்கணும்னு தீர்மானிச்சாங்களா? அல்லது கூட்டணி ஆட்சி இருக்க வேண்டும் தீர்மானித்தாங்களா? யாருக்குமே பெரும்பான்மை கொடுக்கல. அப்படி சொல்றீங்க. கொடுக்கலையே. நாங்க ஆட்சி அமைக்கிறது 2வது தானே. இந்த ஆட்சி கலையறத நீங்க கேள்வி கேக்குறீங்க. அப்படி கேட்க கூடாதுன்னு. நாங்க ஆட்சி அமைக்கிறது, நாங்க ஆட்சி அமைப்போம்னு நான் சொன்ன வார்த்தை தப்புன்னு நீங்க சொல்லல. அது தப்பா? நான் தான் சொன்னேன். நாங்க கட்சி எடுத்தா அதான் சொல்லுவோம். அது தப்பு இல்ல. அந்த ஆட்சி கலையறதுன்னு சொன்னது நீங்க தப்பு. நீங்க அப்புறம் இது என்ன? பெரும்பான்மை இல்லைன்னா நாங்க ஆட்சி அமைப்போம்னு சொல்லலாம். உங்க ஆட்சி கலைய 2 ஆட்சி வருமா? அப்போ அவங்க ஆட்சி கலைய எங்க ஆட்சி வரும் சார். உறுதியா வரும். 6 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டாங்க. எங்க இருந்து? அதிமுக. அதை வச்சுதான் சொல்றோம் நீ பண்றது ஜனநாயக விரோதம்னு. இந்த மக்கள் ஒரு இடைத்தேர்தல் ஓட்டு போடுவாங்கன்னு கனவு கண்டுகிட்டு இருக்கியா நீ? இவ்வளவு விரைவாக சுதந்திர இந்திய வரலாற்றில் அன்பாப்புலரான ஒரு கட்சி கிடையவே கிடையாது. எடுத்து பாருங்க வரலாறுல. 55 நாள்ல துண்டாக்கான துணிக்கான ஓடுறான். எனக்கு தெரியும். நான் இதே வேதனையோடு உங்க யூடியூப் சேனல்ல பதிவு செஞ்சிருக்கேன். எங்க ஆபீஸ்லயே ஒரு 4 பேர் போட்டாங்கன்னு. காரி துப்புறான் அந்த 4 பேர். அப்போ நான் இதுல என்ன நேர்மை இருக்குன்னா, போட போகும்போது அவங்கள நான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணல. உங்க விருப்பப்படி நீங்க போடுங்கன்னாச்சு. அதே அப்ப நான் அந்த ஜனநாயக தன்மையோட நான் இருந்திருக்கிறேன். அதே ஜனநாயக தன்மையோட எப்படிமா இருக்குது அப்படின்னு கேட்டா, ஐயோ படு கேவலம் முடநாத்தம் அடிக்கிற ஆட்சி. இது தேவையில்லை எங்களுக்கு. அந்த 6 தொகுதியில் இருக்கிற மக்கள் உங்களை ஏத்துவாங்க நினைக்கிறீங்களா? எஸ்கே திரும்ப ஏத்துவாங்க நினைக்கிறீங்களா? மரகதம் கோவில் திரும்ப ஏத்துவாங்க நினைக்கிறீங்களா? விஜயபாஸ்கர் மக்கள் ஏத்துவாங்க நினைக்கிறீங்க? இந்த கற்பனை தான் நிறைய பேருக்கு வந்து சவுக்கடி கொடுத்துருது. நினைக்கிறீங்களான்னு நம்ம கேட்கவே முடியாது. நடக்கும்போது தானே தெரியும் சார். அவருடைய மூமெண்ட்ஸ் வந்து நரேந்திர மோடியோடைய ஸ்டைல்ல போகலாம். நரேந்திர மோடிக்கு RSS ஒரு பேக்கப் இருக்குது. ஹிந்துத்வா அப்படிங்கிற ஒரு வெறி திரையை போட்டுருவான். எது இருக்கோ இல்லையோ ஹிந்து கத்திரமே அப்படின்றான். இந்துக்கள் ஆபத்துல இருக்கிறாங்க, அது வேற வழி இல்ல, நீ இவரு தான் போடுன்னு. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மக்களை முறை மாத்தது. முதல்ல இது அந்த ஸ்டேட் கிடையாதுன்னு வச்சுக்கீங்க. நான் இப்பவும் சொல்றேன், உங்களை ஒரு வளர்ச்சி நாயகனாக நீங்க இருப்பீங்க நம்பிக்கிட்டு தான் ஓட்டு போடுவாங்க. ஆனா நீங்க ஒரு ஜனநாயக படுகொலைவாதியா இருப்பீங்கன்னு அவன் நினைக்கல. இந்த ரெசிக்னேஷன்லாம் எந்த தொகுதி மக்களும் ஏற்கல. நான் களத்துல பாத்துக்கிட்டு இருக்கிறேன். எந்த தொகுதி மக்களும் அந்த ரெசிக்னேஷன்ஸை ஏற்கல. அவருடைய சுயநலத்துக்காக இந்த கிளீன் இமேஜ் காலி டிவிக்கு கட்சிக்காரனே ட்விட்டர்ல போடுறான். எப்படி இந்த ஊழல்வாதிகளை நம்ம கட்சியில சேர்க்கறது, இது நல்லா இல்லைன்னு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் போடுறான் ட்விட்டரை, நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறோம் எக்ஸ்ல. அப்போ இப்படி ஒரு அன்பாப்புலர் ஆகுறது வாக்களித்த மக்கள்கிட்ட மட்டும் இல்ல, அவருடைய சொந்த கடர்ஸ்டே அவங்க வந்து அன்பாப்புலர் ஆகும்போது இடைத்தேர்தலே வந்தா அதுல தோத்தாங்கன்னா, ரொம்ப சிம்பிளா ஒரு புரியுற மாதிரி சொல்றேன்னா, கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு தெரியும், ஆஹா இது வேலைக்கு ஆகாது போல இருக்கு, நம்மளுக்கு என்னைக்குமே திமுக தான் சித்தாந்த ரீதியா சரியான கட்சின்னு பேக் அடிச்சு வர்றாங்க. இடைத்தேர்தல் நடக்கல, அந்த ஆட்சி நிலைக்குமா? ஒரு லாஜிக்கா கேட்கறேன். இடைத்தேர்தலையும் தோத்துடுறாங்க, பெரும்பான்மையான இடங்களை தோத்துடுறாங்கன்னு வைங்களேன். கூட்டணி கட்சிகளும் அந்த தோல்வியை பார்த்தோன்னே ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க கண்டிப்பா. இப்பவே அவங்க ஒரு முடிவுல தான் இருக்கிறாங்கன்னு வைங்களேன்.
இக்கரைக்கு அக்கறை பச்சை வந்துட்டோம் கொஞ்ச நாளைக்கு இருப்போம்னு சொல்லிட்டாரு இவர் முத்தரசன் அன்னைக்கு. ஸோ இவங்கெல்லாம் ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஆட்சிக்கு வர போகுது. ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வரப்போகிறோம். மக்கள் எங்களுக்கு தான் செல்வாக்கையும் மக்கள் எங்கள் மீது தான் நம்பிக்கையும் வைத்திருக்கிறார்கள். அது எல்லா இடத்தையும் தெரியுது. எங்கள் தலைவர் தோல்வியுற்றதை வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தாய்மார்களின் சமூகம் ஏற்கவே இல்லை. வேதனைப்படுறாங்க. காதுபட சொன்னாங்க. அவர் தோப்பார்னு நினைக்கல. ஏதோ ஒரு சான்ஸ் கொடுப்போம் இவருக்கு நினைச்சோம். ஆனா அதுக்காக அவர் தோப்பார்னு நினைக்கல. அந்த அளவுக்கு பெண்களுடைய மரியாதையும் அந்த உயர்வையும் பெற்ற எங்கள் தலைவர் மீண்டும் முதலமைச்சராக வருவார். இந்த ஆட்சி நிலைக்காது, உறுதியா நிலைக்காது. நன்றி சார். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.